ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஏடிஎம் கொள்ளையர்கள் தமிழகத்தில் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது பேசுபொருளாகி இருக்கிறது. தொடர்பான காவல்துறையினுடைய விளக்கத்தை கேட்டோம். தொடர்ந்து சம்பவ இடத்திலிருந்து செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், அவரிடம் பேசலாம். கோகுல், அங்க இருக்கக்கூடிய பகுதி இப்போ என்ன மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கு? ஒரு பீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? காவல்துறை தரப்பினுடைய விளக்கத்தை கேட்டோம். நீங்க விரிவா தெரிவிக்கலாம், என்ன நடந்தது அப்படிங்கறத. கேரள மாநிலம் திருச்சூரில் இன்று காலை 3 இடங்களில் ஏடிஎம் கொள்ளை நடைபெற்றிருக்கிறது. அங்கே ஒரு காரில் சென்று கொள்ளையடித்த அந்த கும்பல் காருடன் ஒரு கண்டெய்னர் லாரியில் ஏறி பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த லாரி கோவை வழியாக ஈரோடு வழியாக சேலம் செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வருவதை அறிந்து காவல்துறையினர் ஆங்காங்கு உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே இருக்கக்கூடிய அப்பொழுது அங்கு மக்கள் அந்த வாகனம் சில வாகனங்கள் மீது, சாலையோரங்களில் சென்ற வாகனங்கள் மீது மோதி நிற்காமலேயே கொண்டிருக்கிறது. காவல்துறையும் தடுக்கும் பொழுது அவர்கள் வாகனத்தை நிறுத்தாமல் அந்த கண்டெய்னர் லாரி கொண்டிருந்திருக்கிறது. எனவே காவல்துறை மற்றும் உஷார்படுத்தப்பட்டு கூடுதல் போலீசார் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் அந்த கண்டெய்னர் லாரியை பின்தொடர்ந்து அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து புறவழி சாலை, அதாவது ஈரோட்டில் இருந்து சங்ககிரி செல்லக்கூடிய சாலையில் அந்த வாகனம் கொண்டு வரப்பட்டு வெப்படை அருகே இருக்கக்கூடிய செட்டியார் கடை பகுதி என்ற பகுதியில் அந்த கண்டெய்னர் வாகனம் நிறுத்தப்பட்டது. தற்போது நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்க. அடுத்ததாக செய்தியாளர் ரவிக்குமார் நம்மோடு இணைகிறார் காவல் நிலையத்திலிருந்து. அவரிடம் பேசலாம். ரவிக்குமார், காவலர்களை பொறுத்தளவுல என்ன இது தொடர்பான விளக்கங்களை கொடுக்கறாங்க, நீங்க தெரியப்படுத்தலாம். ஸ்ரீராம், அதாவது இந்த விஷயத்தில் சம்பவத்தில் ரொம்ப நம்ம குறிப்பிட மாதிரி சொன்னாங்க. குறிப்பாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கூகுள் மேப்பை பார்த்து, அதாவது நம்ம கூகுள் மேப்பை பார்த்து ஹரியானாவை சேர்ந்த இந்த கொள்ளையர்கள் தான் இந்த சம்பவத்தை ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூகுள் மேப்பை பார்த்துட்டு லோடு ஏற்றிட்டு கேரளா அங்கேருந்து சென்னையிலேருந்து 3 டீமாக பிரிஞ்சிடறாங்க. 3 டீமாக பிரிஞ்சு அந்த 3 டீமில் ஒரு டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சரக்குகளை இறக்கிறதுக்கு மீதி இருக்க ஒரு 2 பேர் கொள்ளைகளை நோபம் பண்ணுறதுக்கு ஏடிஎம் இருக்கிற இடத்த பகுதியெல்லாம் பார்த்துடுறாங்க. அந்த பகுதியை பார்த்த பிறகு அவங்க திட்டமிட்டு இந்த செயலை செய்யறதுக்காக பிளான் பண்ணிடுறாங்க. லோடு இறக்கிட்டு வர்றாங்க. இது சம்பந்தமா கேரளா போலீசார் வந்திருக்காங்க, நம்முடைய இருக்கிறதுக்காக பேசியிருக்காங்க. ஜேசோ இப்போ வந்திருக்காங்க, கேரளா போலீஸ் நம்முடைய இருந்திருக்காரு. சார், இப்ப இந்த சம்பவம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. என்ன எங்க திருச்சூர்ல என்ன இவங்க அஃபென்ஸ் ஆயிருக்கு? எத்தனை ஏடிஎம் கொள்ளைகளை? 3 ATM robberies reported at Thrissur district. One comes under Irinjalagoda police station in Thrissur rural limit, and another one is in Thrissur town in Thrissur city limit. Then one more case reported from Viyur police station limit in Thrissur limit. All incidents happened in between 3 o'clock and 4 o'clock today morning. After that we got information. Then we started the searching, and we got information that the team was escaped in a container lorry. Then we passed information to Tamil Nadu police. They acted very, very well, and they could catch the culprit. That's all. Already accused. As per our information, 5 are under arrest by the Tamil Nadu police. Is the most wanted? Yeah. They are most wanted in Kerala. How you feel in the Tamil Nadu government? Yeah, they act very, very well. As per after they received the information from Kerala police, they acted very well. Very, very nice work. I would like to congratulate Tamil Nadu police. Did you see any money or some gold? I don't have much information regarding this matter. I have to discuss this matter with the concerned SP. Then only I can say anything about it. தேங்க்யூ சார். அதாவது இப்போ கேட்டிருப்பீங்க, இந்த பொது இந்த ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் முழுமையாக இந்த வேலையை நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளா போலீஸ் சொல்றாங்க. மேலும் இந்த இப்போ அக்யூஸ்ட் மொத்தம் 7 பேர்த்துல ஒருத்தர் இறந்துட்டாரு சுட்டுப்பட்டு. இன்னும் ஒருத்தர் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் பள்ளிப்பாளையத்தில் மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்காங்க. மீதி இருக்கவங்கலாம் நீதிமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு போலீசார் சரியாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன மாதிரியான விசாரணைகள், அடுத்த கட்ட விசாரணைகள் நடந்து வருது? இவங்க கூட தொடர்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்களா? அவங்க எந்த பகுதியில் இருக்காங்க? அவங்கள ட்ராக் பண்றதுக்கான அந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கா?
ஆமாம் ஸ்ரீராம், நீங்கள் சொல்கிறது போல் இந்த தொடர்புடையவருங்க தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா மாநிலத்திலும் இருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலத்தில் தான் இந்த உங்களுடைய வேலைகள்லாம் முழுமையாக செய்கிறது. குறிப்பாக குறி வச்சுட்டு ஏடிஎம்ல வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்துட்டு இந்த தொடர் வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 2 பேர் வந்து நோபம் விட்டுட்டு மீறி ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு அந்த லாரிகள் லோடு இறக்குற மாதிரி வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு கொள்ளையடிச்சிட்டு ஏடிஎம் எடுக்க முடிக்காத இடத்துல ஏடிஎம் மிஷினையும் வந்து அந்த கண்டெய்னர் லாரியில் எடுத்துட்டு போயிட்டு அங்கே அவங்க வந்து பண்ற மாதிரி சொல்லி செஞ்சிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க கொள்ளையடிச்சிட்டு போகும்போது அந்த காரும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த ஏடிஎம் காரு வயனோட சேர்ந்து அந்த கண்டெய்னர் லாரியிலேயே அந்த கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. கார் வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு கண்டெய்னர் லாரி நிப்பாட்டிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு தான் மறுபடியும் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீராம், இது வந்து தொடர்ச்சியா வந்து விசாரணை நடைபெற்று இருக்குது. மேலும் வந்து இது தொடர்புடையவர்கள் வந்து தமிழ்நாடு தவிர மற்ற இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் வந்து தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீராம், குமாரபாளையத்தில் என்கவுண்டர் நடந்த இடத்தில் தடயவியல் துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏடிஎம் கொள்ளையடித்துவிட்டு தமிழகத்தில் வடமாநில கொள்ளையர்கள் நுழைந்த நிலையில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கண்டெய்னருடன் அவர்கள் தப்பிச் செல்ல முயன்றபோது போலீசார் அவர்களை துரத்தி பிடித்திருக்கிறார்கள்.